என்னைக்காச்சும் உங்களுக்காக நீங்க பேசும்போது, நீங்க ரொம்ப குற்ற உணர்வா ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? "இது தப்பு, எனக்கு இது பிடிக்கல" அப்படின்னு தைரியமா சொல்லும்போது, உள்ளுக்குள்ள பதட்டத்த உணர்ந்திருக்கீங்களா? "இந்த மாரி என்ன தரக்குறைவா நடத்துறது எனக்கு பிடிக்கல" அப்படின்னு நீங்க எக்ஸ்பிரஸ் பண்ணும்போது, உள்ளுக்குள்ள நம்ம பண்றது தப்போ அப்படின்ற ஒரு பயம் உங்களுக்கு வந்திருக்குதா? "இதெல்லாம் எனக்கு வலிக்குது. இதெல்லாம் எனக்கு தேவையில்ல. எனக்கு நோ அப்படின்னு நான் சொல்லும்போது, மத்தவங்கலாம் இத நார்மலா எடுத்துக்கிறாங்களே! ஆனா நான் எனக்காக பேசும்போது, இது ஏன் எனக்கு தப்பா தெரியுது? அப்படின்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? இந்த மாதிரியான யோசனைகள் உங்களுக்கு வந்திருந்தது அப்படின்னாக்க, இந்த எபிசோடு உங்களுக்கானது. ஏன்னா, நாம நம்மள சூஸ் பண்ணும்போது, அது முதல்ல துரோகம் மாரி தான் நமக்கு தோணும். பாவம் மாரி தான் நமக்கு தோணும். ஏன்னா, இது நாள் வரைக்கும் நாம நமக்காக வாழல. நம்மள கட்டுப்படுத்தி வச்சிருந்தவங்களுடைய பேச்சுக்கும், அவங்க நமக்கு குடுத்த பழக்கவழக்கத்துக்கும் தான் நாம நம்மள ஆட்டுவிச்சுக்கிட்டு இருந்திருக்கிறோம். அதனால மொதல்ல நாம நம்மள சூஸ் பண்ணும்போது, அது நமக்கு பிட்ரயல் மாரி தான் ஃபீல் ஆகும். இப்படி நீங்க உணர்ந்திருந்தீங்க அப்படின்னா, இந்த எபிசோடு உங்களுக்கானது. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் கவிதா விஜயன் பேசுறேன். மீண்டும் ஒரு தலைப்பின் கீழ் கவிஸ் பாட்காஸ்டுக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி. உலகெங்கிலும் இருந்து அன்பும் ஆதரவும் அளித்து வரும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் என் மனமார்ந்த நன்றிகள். இன்னைக்கு நான் எடுத்திருக்க தலைப்பு, "Why choosing yourself feels like betrayal. Healing from narcissistic abuse." இந்த எபிசோடு இன்னைக்கு நான் எடுத்திருக்க இந்த எபிசோடு வந்து, இது ஒரு ரொம்பவும் அரிதான மொமெண்ட் அப்படின்னாக்க, நம்ம வாழ்க்கையில நம்ம எடுக்கிற மிகப்பெரிய முடிவுன்னா, அதைத்தான் நான் சொல்லுவேன். நம்மள நாம புரொடெக்ட் பண்ண ஆரம்பிக்கிறது. நம்மள நாம சூஸ் பண்ண ஆரம்பிக்கிறது. ஆனா, இந்த இடத்துல நம்மள சூஸ் பண்ண ஆரம்பிக்கும்போது, நம்ம ஃப்ரீயா ஃபீல் பண்றதுக்கு பதிலா, ஒருவித கில்ட்டி கான்ஷியஸ் நமக்குள்ள வரும். நம்ம ஒருவித குற்ற உணர்வ உணருவோம் நாம. நம்ம நோ சொல்லுவோம். நம்மள காயப்படுத்துறவங்கள்ட்ட டிஸ்டன்ஸ் ஆயி தூரம் வந்துருவோம் நாம. நாம யார்ட்டயும் ஓவர் எக்ஸ்பிளைன்லாம் பண்ண மாட்டோம். நமக்கு நம்ம மன அமைதி தான் முக்கியம் அப்படின்னு நாம தேர்ந்தெடுத்திருப்போம். ஆனாலும் உள்ளுக்குள்ள ஒரு குரல் ஒண்ணு ஓடிக்கிட்டே இருக்கும். என்ன அப்படின்னாக்க, ஒருவேளை நான் சுயநலக்காரியா இருக்கிறனோ, நான் சுயநலமா யோசிக்கிறனோ, நான் வந்து அவங்கள வந்து நிராகரிக்கிறனோ, இக்னோர் பண்றனோ, அவாய்ட் பண்றனோ, இல்ல நான் வந்து என்ன பாதுகாக்கணும்னு நினைக்கிறது தப்பான விஷயமோ, அப்படின்ற எண்ணங்கள் நமக்குள்ளுக்குள்ள ஓடிட்டு தான் இருக்கும். ஒருவேளை நம்ம நார்சிஸ்டிக் அபியூஸ்ல மாட்டிக்கிட்டு இருந்திருந்தோம். அந்த அபியூஸ விட்டு வெளியில வந்து, நாம நம்மள சூஸ் பண்ணி நம்ம ஹீலிங்க ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம் அப்படின்னாக்க, இந்த ஃபீலிங் எல்லாருக்குள்ளயுமே இருக்கும். ஸோ, நீங்க உங்கள சூஸ் பண்ணும்போது, அது ஏன் பிட்ரேயலா நீங்க உணர்றீங்க? அத பத்தி தான் இன்னைய பாட்காஸ்ட்ல நாம பார்க்க போறோம். ஓகேங்களா? ஸோ, இதுல பார்ட் 1ஆ நான் சொல்றது, இதுக்கு முன்னாடி நீங்க உங்கள பிரையாரிடைஸ் பண்ணதே கிடையாது. உங்களுக்கு நீங்க முக்கியத்துவம் குடுத்ததே கிடையாது. நீங்க இதுவரைக்கும் நீங்க வாழ்ந்துட்டு இருந்த வாழ்க்கை அடுத்தவங்களுக்கான வாழ்க்கை. உங்களுக்கான தேவைகளோ, உங்களுடைய உணர்வுகளோ, உங்களுடைய விருப்பங்களோ, உங்களுடைய ஆசைகளோ, இல்ல உங்களுடைய செயல்களோ, உங்களுடைய எண்ணங்களோ, உங்களுடைய வார்த்தைகளோ எதுவுமே உங்களுக்கானதா இருந்திருக்காது. இதுவரைக்கும் நீங்க அடுத்தவங்களுக்கு முக்கியத்துவம் குடுத்து தான் வாழ்ந்துட்டு இருந்திருப்பீங்க. அதனால நீங்க உங்கள சூஸ் பண்றது பிட்ரயல் மாதிரி நீங்க உணர்வீங்க. நாம இத வந்து நம்மளுடைய நம்ம ஒரு ரிலேஷன்ஷிப்குள்ள வர்ற வரைக்கும் இத நம்ம உணர்றதே கிடையாது. ஆனா, இது நமக்கு வந்து எப்போ ஆரம்பிக்கும் அப்படின்னாக்கா, சின்ன வயசுலேருந்தே இந்த பழக்கம் நமக்குள்ள ஆரம்பிக்கும். அதாவது நம்மள பின்னாடி தள்ளிட்டு மத்தவங்கள பிரையாரிடைஸ் பண்றது அப்படின்றது, இப்ப ஆரம்பிச்சது கிடையாது. நம்மளுக்கு சின்ன வயசுலேருந்தே இந்த பழக்கம் நமக்குள்ள வந்திருக்கும். ஏன்னா, நம்மளுடைய அமைதி அப்படின்றது மத்தவங்கள சார்ந்ததா தான் இருக்கணும். நாம சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னாக்கா, அது மத்தவங்கள சார்ந்தது அப்படின்னு நமக்கு சொல்லிக் குடுக்கப்பட்டிருக்கும். மத்தவங்கள சந்தோஷமா வச்சிருக்கணும், கான்ஃப்ளிக்ட் வராம பார்த்துக்கணும், நாம நம்மள அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும், நாம அதிகமா ஸ்பேஸ் எடுத்துக்க கூடாது அப்படின்னு
சொல்லிக் குடுத்ததுனால, நாம இதெல்லாம் பண்ணி, இதெல்லாம் பண்றது தான் நமக்கு அமைதிய குடுக்கும்னு நம்பிட்டு இருந்திருப்போம். அதனால நம்ம என்ன ஆயிருப்போம் அப்படின்னாக்க, எல்லாரையும் புரிஞ்சுக்கணும்னு நெனைப்போம். எல்லாரையும் அ சரி பண்ணி நல்லபடியா வச்சுக்கணும் அப்படின்னு நெனைப்போம். நாம வந்து எல்லாருக்கும் ஈஸியா இருக்கணும். ஒவ்வொருத்தருக்கும் நம்ம ஒரு ஈஸியான பெர்சனா இருக்கணும் அப்படின்னு நம்மள நாமளே மாத்திப்போம். இது காலப்போக்குல என்ன ஆகும் அப்படின்னாக்க, நம்ம நர்வஸ் சிஸ்டத்துக்கு ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு விஷயம் இதனால கத்துக்கும். என்ன அப்படின்னாக்க, மத்தவங்க கூட நமக்கு கனெக்ஷன் இருக்கணும் அப்படின்னா, நாம நம்மள செல்ஃப் அபாண்டன்மென்ட் பண்ணிக்கணும். நாம நம்மள தூக்கி போட்டா தான், அது மத்தவங்க கூட இருக்கிற கனெக்ஷன நல்லபடியா வச்சிருக்கும் அப்படின்னு நம்ம ஒரு தப்பான ஒரு லிமிட்டட் பிலீஃப நமக்குள்ள உருவாக்கிப்போம். அந்த பிலீஃப் வருஷக்கணக்கா நமக்குள்ள தங்கிக்கிட்டு இருந்ததுனால தான், நாம நம்மள சூஸ் பண்றது அப்படின்றது இங்க நமக்கு பிட்ரேயலா ஃபீல் ஆகுது. இது முதல் பாயிண்ட். 2வது பாயிண்ட் லவ் அப்படின்றது இங்க கண்டிஷனலா தான் நமக்கு குடுக்கப்பட்டிருக்கும். அன்ஹெல்தி டைனாமிக்ஸ், டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப், டாக்ஸிக் ஃபேமிலி, நார்சிஸ்டிக் ஃபேமிலி இந்த மாரியான அன்ஹெல்தி என்வைரன்மென்ட்ல நாம வளர்ந்து வந்திருந்தோம் அப்படின்னாக்க, லவ் அப்படின்ற அந்த ஃபீல் வந்து நாம அவங்களுக்கு ஏதாவது பண்ணா தான் கிடைக்கும் அப்படின்ற ஒரு தப்பான நம்பிக்கைய நமக்கு குடுத்துருக்கும். நம்ம பெர்ஃபார்ம் பண்ணா தான் நமக்கு லவ் கிடைக்கும் அப்படின்ற ஒரு தப்பான நம்பிக்கைய நமக்கு குடுத்துருக்கும். ஸோ, அவங்க நம்மள அக்செப்ட் பண்ணிக்கணும். இன்னும் மேல மேல அவங்க நம்மள அக்செப்ட் பண்ணிக்கணும் அப்படின்றதுக்காக நம்ம என்னவா மாறுவோம் அப்படின்னாக்கா, அமைதியா மாறிடுவோம். பேசுனா வம்பு, பேச வேணாம் அமைதியா இருந்துருவோம் அப்படின்னு மாறுவோம். மன்னிச்சுக்கிட்டே இருப்போம். கணக்கு வழக்கே இல்லாம மன்னிச்சு விட்டுக்கிட்டே இருப்போம். ஏன்னா, நாம அவங்கள லவ் பண்ணுவோம். அவங்க நம்ம உறவுகளா இருப்பாங்க. அவங்க நம்ம சொந்தங்களா இருப்பாங்க. அதனால மன்னிச்சுக்கிட்டே இருப்போம். அவங்க நம்மள காயப்படுத்திட்டே இருப்பாங்க. அவைலபிலிட்டி. எப்ப பாரு 24/7 அவங்களுக்கு நம்ம அவைலபிளா இருப்போம். நாம ஒரு ஃபோன் பண்ணாவோ, ஒரு மெசேஜ் பண்ணாவோ நமக்கு ரிப்ளை வரவே வராது. ஆனா, அவங்க ஒரு மெசேஜ் ஹாய்ன்னு அனுப்பிட்டா போதும். என்ன வேலை பண்ணிட்டு இருந்தாலும் அப்படியே போட்டுட்டு அவங்கள்ட்ட போய் என்ன ஏதுன்னு கேட்கறது. ஒரு ஃபோன் பண்ணிட்டாக்கா, அவங்கள்ட்ட ஒரு ஃபோன் வந்துட்டாக 24/7 அவங்களுக்கு நம்ம அவைலபிளா இருக்கிறது. ஆனா, நமக்கு அவங்க அவைலபிளா இருப்பாங்களா கேட்டீங்கன்னா, கண்டிப்பா இருக்க மாட்டாங்க. நம்மள எல்லாரும் ஈஸியா மேனேஜ் பண்ண கத்துப்பாங்க. நாம மத்தவங்களுடைய கண்ட்ரோலுக்கு ஈஸியா போயிடுவோம். அந்த மாதிரியா நாம மாறிடுவோம். ஸோ, சில நேரங்கள்ல நாம நம்மளுடைய டிஸ்கம்ஃபோர்ட் இல்ல தேவைகள், இல்ல பவுண்டரீஸ் இதெல்லாம் வெளிப்படுத்தும்போது, அங்கேருந்து நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னாக்க, நம்மகிட்டேருந்து அவங்க வித்ட்ரா பண்ணிப்பாங்க. கோவமா பேசினாலோ, உண்மைய சொன்னாலோ, நமக்கு வலிக்குதுன்னு சொன்னாலோ, நம்மகிட்டேருந்து அவங்க வித்ட்ரா பண்ணிப்பாங்க. விலகி போவாங்க. நம்மள குறை சொல்லுவாங்க. ப்ளேம் பண்ணுவாங்க. செல்ஃப் கிரிட்டிசிசம் பண்ணிட்டே இருப்பாங்க. நம்ம மேல குற்ற உணர்வ புகுத்திருவாங்க. நமக்கு எமோஷனலா டிஸ்டன்ஸ் குடுப்பாங்க. நம்ம எமோஷனலுக்கு அவங்கள்ட்டருந்து ஒரு கம்ஃபோர்ட் கிடைக்கவே கிடையாது. அதனால இந்த இடத்துல நம்ம என்ன ஃபீல் பண்ணுவோம் அப்படின்னாக்கா, நாம நம்மள சூஸ் பண்ணோம். அதாவது நம்மளுடைய டிஸ்கம்ஃபோர்ட்ட சொன்னோம், நம்மளுடைய தேவைகள சொன்னோம், நம்மளுடைய பவுண்டரீஸ காட்டுனோம் அப்படின்னாக்க, அது இங்க டேஞ்சரஸ். என்ன டேஞ்சரஸ்? அவங்க நம்மள விட்டு போயிடுவாங்க. போனா போய் தொலையட்டுமே! சனியனுங்க போய் ஒழியட்டுமே! அத ஆனா அங்க நம்ம உணர மாட்டோம். அத உணராம அவங்க மேல நம்ம வச்ச அன்புக்காக எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு, நம்மள நாமளே அங்க சுருக்கிக்கிட்டு, அந்த இடத்துல நாம நம்மள சூஸ் பண்ணக்கூடாது. அவங்க தான் நமக்கு முக்கியம் அப்படின்னு நாம இருந்துருவோம். அந்த டேஞ்சரஸான ஒரு இடத்துக்கு நாம வந்துருவோம். இது நாம தப்பு அப்படின்றதுக்காக கிடையாது. நாம என்ன பண்றோம், நம்மளுடைய உடம்புக்கு அ இதத்தான் நம்ம ஒரு காலத்துல நம்ம உடம்புக்கு இதுதான் குடுத்து வச்சிருந்தோம் நாம. என்னது? அவங்களுக்காக நாம நம்மள சூஸ் பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு பழக்கத்த நம்ம உடம்புக்கு இது குடுத்து வச்சிருந்ததுனால, அந்த கண்டிஷன்லயே நம்ம பாடி இருந்திருக்கும். ஆனா, இப்ப நீங்க புதுசா உங்கள சூஸ் பண்ண ஆரம்பிக்கும்போது, அது பிட்ரேயலா உங்களுக்கு தோணும். இது 2வது பாயிண்ட். 3வது நாம இப்ப புதுசா நம்மள சூஸ் பண்றோம். நாம நம்மள சூஸ் பண்ணும்போது அது ஒரு புது விஷயம். இதுவரைக்கும் நாம நம்மள சூஸ் பண்ணதே இல்ல. பட் நம்மளுடைய பாடி மெக்கானிசம் எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னாக்கா, இதுவரைக்கும் நீ குடுத்து வச்சிருந்த பழக்கவழக்கத்த, எண்ணங்கள் ஆகட்டும், செயல்கள் ஆகட்டும், அத கரெக்ட்டா ஃபாலோ பண்ணிட்டே இருக்கும். ஆனா, ஏதாவது ஒண்ண நீங்க மாத்தும்போது, அது பாடி வந்து அக்செப்ட் பண்ணிக்கவே பண்ணிக்காது.
அந்த பாடி என்ன பண்ணும்? உங்க மைண்டு கூட சண்டை போடும். இது நாள் வரைக்கும் நீ இப்படி தானே இருந்த. இப்ப என்ன புதுசா மாறுற அப்படின்னு. ஸோ அந்த சண்டை போடுறது தான் உங்களுக்கு கில்ட்டியா மாறும். குற்ற உணர்வா மாறும் உங்களுக்கு. இது நாள் வரைக்கும் நீங்க உங்கள சூஸ் பண்ணல. அவங்க கண்ட்ரோல்ல இருந்தீங்க. அவங்க சொல்றபடி நடந்தீங்க. ஹர்ட் பண்ணாலும் பரவால்ல. அவங்க வேணும்னு அந்த ரிலேஷன்ஷிப்ல இருந்தீங்க. பட் இப்போ அத அத்தனையும் தூக்கி போட்டு நீங்க உங்கள சூஸ் பண்ணும்போது, இது அவ்ளோ சீக்கிரம் உங்க பாடி ஒத்துக்காது. நீ இம்மா நாள் இப்படி தானே இருந்த. இப்ப திடீர்னு ஒரு பழக்கத்த கொண்டாந்து எனக்கு குடுக்குற அப்படின்னாக்கா, நான் எப்படி ஏத்துக்க முடியும்? அப்படின்னு அது உங்கள்கிட்ட ரெசிஸ்ட் பண்ணும். மறுத்து நிக்கும். அந்த நம்ம உடம்பு மறுக்கிற அந்த உணர்வு தான் நமக்கு குற்ற உணர்வா மாறி நம்ம அத ஃபீல் பண்ணுவோம். இது 3வது பாயிண்ட். இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஷிஃப்ட்டும் கூட. நம்ம நெறைய பேர் நெனச்சிட்டு இருப்போம். நாம வந்து குற்ற உணர்வா அ ஃபீல் பண்றோம் அப்படின்னாக்கா, நாம ஏதோ தப்பு பண்ணிட்டோம்னு அர்த்தம் அப்படின்னு நம்ம நெனச்சிருப்போம். ஆனா உண்மையிலேயே இங்க நமக்கு வரக்கூடிய குற்ற உணர்வுக்கு என்ன காரணம் அப்படின்னாக்க, நாம இதுவரைக்கும் பண்ணாத ஒரு புது விஷயத்த நாம இங்க பண்றோம். அன்ஃபெமிலியரான ஒரு பேட்டர்ன நமக்குள்ள நாம புகுத்துறோம். அதுதான் அந்த குற்ற உணர்வுக்கு காரணம். புரிஞ்சுக்கோங்க. இத்தன வருஷமா நீங்க உங்கள அபாண்டன் பண்ணிட்டே இருந்தீங்க. இக்னோர் பண்ணிட்டே இருந்தீங்க. அவாய்ட் பண்ணிட்டே இருந்தீங்க. உங்கள நீங்களே பண்ணிட்டு இருந்தீங்க. பட் ஆனா இப்ப மொதல்ல அந்த செல்ஃப் புரொடெக்ஷன நீங்க எடுக்கும்போது, அது முதல்ல அன்கம்ஃபர்டபுளா தான் முதல்ல தோணும். இந்த டிஸ்கம்ஃபோர்ட் தான் நீங்க தப்பு பண்ணல அப்படின்றதுக்கான ப்ரூஃப். நீங்க சரியான பாதையில அடி எடுத்து வைக்கிறீங்க அப்படின்றதுக்கான ப்ரூஃப் நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த இடத்துல தான் நீங்க முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டியது ஓல்டு பேட்டர்ன பிரேக் பண்றீங்க. ஸோ இந்த மாரியான பேட்டர்ன் எது எதெல்லாம் உங்களுக்குள்ள இந்த நார்சிஸ்டிக் அப்யூஸோ, இல்ல டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்போ உங்கள தாக்கி, அந்த தாக்கத்துல நீங்க நெறைய பேட்டர்ன்ஸ கத்து வச்சிருப்பீங்க. அது என்னென்ன பேட்டர்ன், அது எப்படி உருவாகுது, எப்படி பாதிக்குது உங்கள, அதுலேருந்து எப்படி வெளில வரலாம் அப்படின்றது பேட்டர்ன் வைஸ் நான் வந்து என்னுடைய பிளேலிஸ்ட் செக் பண்ணீங்க அப்படின்னா, அதில பேட்டர்ன் பிரேக்கிங் சீரியஸ் அப்படின்னு ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும். அதில ஒரு ஒரு பேட்டர்ன பத்தியுமே நான் கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ அந்த பேட்டர்ன எப்படி உருவாகுது, அதனால அதனால நம்ம எப்படி பாதிக்கப்படுறோம், அதுலேருந்து எப்படி நம்ம வெளியில வரலாம் அப்படின்னு. ஒரு ஒரு பேட்டர்னுக்குமே அதில தெளிவா இருக்குது. செக் பண்ணி பாருங்க. என்னோட பிளேலிஸ்ட்ட பேட்டர்ன் பிரேக்கிங் சீரியஸ் இருக்கும். செக் பண்ணி பார்த்து, நீங்களும் உங்க பேட்டர்ன்லேருந்து வெளியில வாங்க. ஸோ 3வது பாயிண்ட்டா நான் சொல்றது, நீங்க உங்கள சூஸ் பண்ணும்போது உங்களுக்கு வரக்கூடிய அந்த குற்ற உணர்வு, நீங்க தப்பு பண்றீங்க அப்படின்றதுக்காக வரல. நீங்க இதுவரைக்கும் எடுக்காத ஒரு புதிய விஷயத்த கையில எடுக்குறீங்க. அதனால வரக்கூடிய அன்கம்ஃபர்டபிள். இது தப்பு கிடையாது. இதுதான் நீங்க உங்க ஓல்டு பேட்டர்ன உடைக்கிறீங்க அப்படின்றதுக்கான ப்ரூஃப். இது 3வது பாயிண்ட். 4வது பாயிண்ட்டா நான் சொல்றது, உங்களுடைய ஓல்டு வெர்ஷன் அதாவது இதுக்கு முன்னாடி இருந்த வெர்ஷனுக்கு நீங்க வந்து பிட்ரயல் பண்ற மாரி தோணும். ஏன்னா உங்களையே நீங்க வந்து மாத்துறீங்க. இதுக்கு முன்னாடி இருந்த வெர்ஷன வந்து நீங்க ரொம்ப புடிச்சு வச்சிருப்பீங்க. ரொம்ப இதுதான் சரி அப்படின்ற மாரி வச்சிருப்பீங்க. இப்ப அந்த வெர்ஷன உடைச்சுட்டு ஒரு புது வெர்ஷன், நீங்க உங்கள சூஸ் பண்ற வெர்ஷன கொண்டுட்டு வரீங்க. ஸோ அப்ப அது உங்களுக்கு பிட்ரயலாகத்தான் தோணும். உங்கள சூஸ் பண்றது உங்களுடைய இதுக்கு முந்தினடி இருக்க அந்த வெர்ஷன நீங்க சாகடிக்கிறதுக்கு சமம். அந்த வெர்ஷன் கிடையாது. அந்த வெர்ஷன் என்ன பண்ணுது? மத்தவங்களுக்காக வாழ்ந்தது. ஆனா, இப்ப நீங்க புதுசா கொண்டு வந்திருக்கிறது உங்கள நீங்க சூஸ் பண்றீங்க. ஏன்னா, உங்களுடைய ஒரு பகுதி இன்னும் அந்த பழைய வெர்ஷன, ஓல்டு வெர்ஷன ஞாபகப்படுத்திட்டே இருக்கும். நீங்க ட்ரை பண்ணிட்டே இருந்திருப்பீங்க. நம்பிக்கையோட இருந்திருப்பீங்க. எல்லாருடைய எமோஷனல் வெயிட்டையும் நீங்க சுமந்துகிட்டு இருந்திருப்பீங்க. இது வந்து உங்க ஓல்டு வெர்ஷன். பட் இப்ப உங்களுடைய நியூ வெர்ஷன் என்ன ஆகுது? ட்ரை பண்றத நிறுத்துருவீங்க. அவங்க மேல இருந்த நம்பிக்கைய தூக்கி போட்டுருவீங்க. யாருடைய எமோஷனல் வெயிட்டையும் நான் தூக்க வேண்டிய அவசியம் இல்லன்னு தூக்கி போட்டுறீங்க. ஸோ அப்ப இந்த இடத்துல என்ன ஆகுது? நீங்க மாறுறீங்க. அதனால உங்க ஓல்டு வெர்ஷன் செத்து போச்சு. பட் ஆனா அந்த உங்களுடைய ஓல்டு வெர்ஷனே செத்து போனதுனால, அதுக்காக நீங்க துக்கம் கொண்டாடுவீங்க. ஒரு கிரீஃப் உங்ககிட்ட வரும். இந்த ஃபீலிங் வந்து ஒரு வித ஸ்ட்ரேஞ்சா உங்களுக்கு குடுக்கும். அதனால இது என்ன ஆகும் அப்படின்னாக்கா, உங்கள நீங்களே சாகடிக்கிற மாதிரியான ஒரு உணர்வ உங்களுக்கு குடுக்கும். ஸோ என்னையே நான் மாத்திக்கிறேனா? நான் திருத்திக்கிறேனா? நான் என்னையே உருமாற்றனா? அப்போ தப்பு இல்லையா? அப்படின்ற மாரியான ஒரு குற்ற உணர்வு உங்களுக்குள்ள வரும். இது பிட்ரயல் கிடையாது. இந்த உணர்வுக்கு பேரு தான் உண்மையான வளர்ச்சி அப்படின்றது. புரியுதுங்களா? அடுத்து 5வது பாயிண்ட்.
நீங்க உங்கள சூஸ் பண்றது உங்களுக்கு எப்படி தெரியுமா தெரியும்? அது ரொம்ப வித்தியாசமா இருக்கும். ரொம்பவும் அமைதியா சத்தமே இல்லாத ஒரு உணர்வா அது இருக்கும். நீங்க உங்கள சூஸ் பண்ணீங்க அப்படின்னா, நீங்க என்னென்னலாம் பண்ணுவீங்க? எதையுமே யாருக்கும் ரிப்ளை ஈஸியா குடுத்துற மாட்டீங்க. இதுக்கு முன்னாடிலாம் ஒரு மெசேஜ் வந்தா நீங்க 9 மெசேஜ் அனுப்பிட்டு இருந்தீங்க இல்லையா? அந்த மாரி பண்ண மாட்டீங்க. இதுக்கு முன்னாடிலாம் அவங்க வந்து என்னான்னு கேட்டுட்டா, நீங்க அப்படியே போய் அவங்க மேல அவங்க பண்றதெல்லாம் மன்னிச்சுட்டு, அப்படியே அவங்க போய் சேர்ந்துருவீங்க இல்லையா? அந்த மாரி பண்ண மாட்டீங்க. அவங்க ஒரு ஃபோன் பண்ணிட்டாங்கன்னா, இருக்கிற வேலைய அத்தனையுமே விட்டுட்டு போயிட்டு அவங்களுக்கு உடனே ஃபோன் அட்டெண்ட் பண்ணி பேசுவீங்க இல்லையா? அத மாரிலாம் பண்ண மாட்டீங்க. இதுக்கு முன்னாடி எவ்வளவோ பண்ணிட்டு வந்து, என்ன மன்னிச்சிருன்னு ஒரு வார்த்தை சொன்னதும் மன்னிச்சு விட்டுருவீங்க பாத்தியா? அத மாரிலாம் பண்ண மாட்டீங்க. உங்கள நீங்க சூஸ் பண்றது அப்படின்றது உங்களுடைய ரிப்ளை அவங்களுக்கு இம்மீடியட்டா கிடைக்காது. 2வது உங்களுக்கு ஒரு கான்வர்சேஷன் புடிக்கலையா, அங்கேருந்து நீங்க எழுந்து எட்ட வந்துருவீங்க. இது 2வது. 3வது உங்களுக்கு வந்து சில விஷயம் கம்ஃபர்டபுளா இல்ல அப்படின்னா, அது கம்ஃபர்டபுளா இல்லன்னு சொல்ல கத்துப்பீங்க. 4வது சில இடங்கள்ல நீங்க வந்து அன்சேஃபா ஃபீல் பண்றீங்க. உங்க உடம்பு அந்த இடத்துல இருக்க புடிக்கல, மனசுக்கு ஒரு மாரியா இருக்கு அப்படின்னாக்க, அந்த இடத்த விட்டு நகர்றதுக்கு நீங்க யோசிக்கவே மாட்டீங்க. இந்த இடம் எனக்கு சேஃபா இல்ல. நான் எட்ட போறேன். அப்படின்னு நீங்க எட்ட போகறதுக்கு யோசிக்கவே மாட்டீங்க. அதே மாரி உங்களுடைய பவுண்டரீஸ், உங்களுடைய எக்ஸ்ப்ளனேஷன் குடுத்துக்கிட்டு இருக்கவே மாட்டீங்க. ஒரு தடவ சொல்லுவீங்க, புரியறதும் புரியாததும் அவங்க விருப்பம். நீங்க விட்டுட்டு எட்ட வந்துகிட்டே இருப்பீங்க. ஸோ இதெல்லாம் உங்களுக்கு சின்ன விஷயமா தோணும். பட் ஆனா உண்மையில எமோஷனலா இதுதான் ரொம்ப பெரிய விஷயம். ஏன்னா, நீங்க உங்களுக்குள்ள உங்க கூடவே இருக்கிற அந்த ரிலேஷன்ஷிப்ப இந்த இடத்துல நீங்க மாத்துறீங்க. சரியான பாதையில மாத்துறீங்க. ஸோ நீங்க உங்கள சூஸ் பண்றீங்க அப்படின்னா, அது எப்படி இருக்கும் அப்படின்னா, இப்படித்தான் இருக்கும். பட் ஆனா இதெல்லாம் உங்களுக்கு புதுசு. இதுக்கு முன்னாடி நீங்க வேற மாரி இருந்திருப்பீங்க. ஆனா இப்ப இருக்கிறது புதுசு. ஸோ அதனால உங்களுக்கு அது பிட்ரயல் மாரி தோணும். பட் ஆனா உண்மையிலே அது பிட்ரயல் கிடையாது. சின்ன விஷயமும் கிடையாது. உங்களுக்கு தேவையான மிகப்பெரிய வளர்ச்சி இதுதான். இது 5வது. அடுத்து 6வது நீங்க அவங்கள பிட்ரயல் பண்ணல. அவங்க உங்கள பத்தின ஒரு வெர்ஷன் வச்சிருந்தாங்க பார்த்தீங்களா? ஒரு வடிவம் ஒண்ணு அவங்க கிரியேட் பண்ணி வச்சிருந்தாங்க பார்த்தீங்களா? இது நாள் வரைக்கும் அந்த வடிவத்துக்குள்ள நீங்க உங்கள ஃபிக்ஸ் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருந்தீங்க. இப்போ, "நீ என்ன பத்தி என்ன வேணாலும் நெனச்சுட்டு போ. அதன்படி நான் இருக்கணுன்ற அவசியம் எனக்கு கிடையவே கிடையாது." அப்படின்னு நீங்க நீங்களா இருக்க இங்க சூஸ் பண்றீங்க. நீங்க அவங்களுக்கு துரோகம் பண்ணல. பட் ஆனா நீங்க உங்கள சூஸ் பண்றீங்க. அதனால தான் இது ஒரு விதமான பிட்ரயலா உங்களுக்கு தோணுது. இதுதான் நீங்க உங்கள சூஸ் பண்றதுடைய உண்மையான அ ஒரு மையப்பகுதி அப்படின்றது. நீங்க உங்கள சூஸ் பண்றது அப்படின்றது யாரையும் தண்டிக்கிறதுன்னு அர்த்தம் கிடையாது. நீங்க உங்களுக்குள்ள திரும்புறீங்க. உங்கள நீங்க பார்க்கறீங்க. உங்க உணர்வுகள பார்க்கறீங்க. நான் நானா இருக்கறதுக்கு எனக்கு என்ன வேணும்? அப்படின்னு நீங்க யோசிக்கிறீங்க. எனக்கு இது வலிக்குதுன்னா, இந்த வலி இல்லாம இருக்கறதுக்கு நான் என்ன பண்ணணும்? இவங்க என்ன காயப்படுத்திருக்காங்க அப்படின்னாக்க, அ நான் அந்த காயத்த நான் ஆத்துறதுக்கு அவங்களுடைய தயவு எனக்கு தேவையில்ல. எனக்கு காயத்த ஆத்துறதுடைய பொறுப்பு எனக்கு இருக்கு. நான் என்ன பண்ணணும்? அப்படின்னு நீங்க யோசிப்பீங்க. நீங்க உங்களுக்குள்ள நீங்க தான் உங்களுடைய ஓன் சென்டர் அப்படின்றத நீங்க ஃபீல் பண்ண ஆரம்பிப்பீங்க. இது என்ன சொல்லும் அப்படின்னாக்க, இங்க என்னுடைய உணர்வுகள் முக்கியமானது. என்னுடைய எனர்ஜிய மத்தவங்களுக்காக இனிமே நான் வீணாக்க விரும்பல. என்னுடைய சேஃப்டி அப்படின்றது எனக்கு ரொம்ப முக்கியமானது. இது எதுவுமே சுயநலம் கிடையாது. செல்ஃப் ரெஸ்பெக்ட். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த 6வது பாயிண்ட்டா நான் சொல்றது, உங்க மேல மத்தவங்க உங்கள பத்தி ஒருவித வடிவத்த வச்சிருப்பாங்க. இவங்க இப்படித்தான் அப்படின்னு நெனச்சு, அவங்க உங்கள அதே மாரி கண்ட்ரோல் பண்ண நெனைப்பாங்க. ஆனா, நீங்க இது நாள் வரைக்கும் அந்த கண்ட்ரோல்க்குள்ள இருந்திருப்பீங்க. அந்த மோல்டுக்குள்ள உங்கள ஃபிக்ஸ் பண்ண ட்ரை பண்ணியிருப்பீங்க. அது உங்களுக்கு வலிக்கவும் ஆரம்பிச்சிருக்கும். அதனால, அவங்க உங்களுக்கு போட்ட அந்த கண்ட்ரோல விட்டு வெளில வந்துருவீங்க. ஸோ, இப்படி நீங்க வெளில வர்றது அவங்களுக்கு நீங்க பண்ற துரோகம் கிடையாது. நீங்க உங்கள சூஸ் பண்றீங்க அப்படின்னு அர்த்தம். புரிஞ்சுக்கோங்க. அடுத்து 7வது பாயிண்ட்டா நான் சொல்றது, நீங்க உங்கள சூஸ் பண்றதுனால மத்தவங்க உங்கள தப்பா புரிஞ்சுப்பாங்களோ, புரிஞ்சுகிட்டு போகட்டுமே! என்ன வேணாலும் புரிஞ்சுட்டு போ. நீ என்ன பத்தி என்ன வேணாலும் நெனச்சுட்டு போ. என்ன கேவலமா நெனச்சுட்டு போ. எப்படி வேணா அதனால என்ன? எனக்கு என்ன வாழுது?
நீ என்ன பத்தி எப்படி நெனச்சா எனக்கு என்ன? நம்மள நெறைய பேர் வந்து ஹூக் போட்டு இழுக்கறதே இப்படித்தான். நீ இப்படி ட்ரெஸ் பண்ணாக்கா அவங்க உன்ன பத்தி என்ன நெனைப்பாங்க? நீ இப்படி நடந்துக்கிட்டா அவங்க உன்ன பத்தி என்ன நெனைப்பாங்க? நீ உனக்காக வாழ்ந்தா அவங்க உன்ன பத்தி என்ன எண்ணம் வேணாம். எனக்கு தப்பான வார்த்தைகள் வருது எனக்கு. என்ன வேணாலும் நெனச்சுட்டு போட்டுமே! அவங்க என்ன நெனைக்கிறாங்க அப்படின்றத அவங்க மைண்டுக்குள்ள பூந்து நான் பாக்க முடியாது. அவங்க வந்து நான் இப்படி ட்ரெஸ் பண்ணாக்க, அவங்க என்ன தப்பா நெனைப்பாங்க அப்படின்னு நெனச்சுட்டு போட்டும். அவங்க என்ன நல்லபடியா நெனைக்கணும் அப்படின்றதுக்காக எனக்கு புடிக்காத ஒரு விஷயத்த நான் பண்ண முடியாது. இந்த எண்ணத்த தான் நம்ம எல்லாருமே மாத்தணும். என்ன பத்தி அவங்க தப்பா புரிஞ்சுக்கிறாங்களா, அது தப்பா புரிஞ்சுகிட்டது அவங்களுடைய தப்பு. அவங்கள என்ன சரியா புரிஞ்சுக்க வைக்க வேண்டிய வேலை எனக்கு கிடையவே கிடையாது. இப்ப நான் அவங்கள்ட்ட சரியா எக்ஸ்ப்ளனேஷன் குடுக்குறேன். அவங்க சரியா புரிஞ்சுப்பாங்கன்னு எத வச்சு எனக்கு உறுதி குடுப்பீங்க? அவங்க சரியா புரிஞ்சுப்பாங்களா? நான் என்ன பண்ணாலும் அவங்க தப்பா தான் புரிஞ்சுப்பாங்க. அவங்க சரியா புரிஞ்சுப்பாங்கன்னு 100% என்ன உறுதிங்க நமக்கு இருக்குது? கிடையாது. நாம ஒருத்தவங்க வந்து நம்மள தப்பா பார்த்துருவாங்களோ, தப்பா புரிஞ்சுப்பாங்களோ அப்படின்றதுக்காக நாம ட்ரெஸ் பண்றோம். எப்படி ட்ரெஸ் பண்றோம்? நாம இப்படி ட்ரெஸ் பண்ணாக்கா அவங்க நம்ம சரியா பார்ப்பாங்க. அப்ப நீங்க இப்படி அவங்க சரியா பார்ப்பாங்க அப்படின்னு நெனச்சுக்கிட்டு நீங்க ட்ரெஸ் பண்ணிட்டு போறத அவங்க சரியா தான் பார்ப்பாங்கன்னு, நீங்க எத வச்சு உறுதி குடுப்பீங்க? நீங்க என்ன பண்ணாலும் அவங்க குறை சொல்ல தான் போறாங்க. அதுக்கு அவங்கள பத்தி ஏன் யோசிக்கிறீங்க? நீங்க உங்களுக்கு விருப்பப்பட்ட உங்களுக்கு கம்ஃபர்ட்டான ட்ரெஸ்ஸ நீங்க போட்டு போலாமே. யார் என்ன சொன்னா உங்களுக்கு என்ன? யார் என்ன புரிஞ்சுக்கிட்டா உங்களுக்கு என்ன வந்தது? அது உங்க வேலையே கிடையாது. அது அவங்க எண்ணம், அவங்க விருப்பம், அவங்க புரிஞ்சுக்கிறாங்க, புரிஞ்சுக்கல. அதுல நமக்கு எந்த வேலையுமே கிடையவே கிடையாது. 100% அது வேஸ்ட். அதனால நீ என்ன தப்பா புரிஞ்சுக்கிறியா? அந்த பயம் எனக்கு இல்லவே இல்ல. நீ எப்படியாலும் புரிஞ்சுட்டு போ. அது உன் விருப்பம். அத வச்சு நான் ஒண்ணும் பண்ண போறது கிடையாது. நீ என்ன தப்பா புரிஞ்சுக்கிறதுனால, என் வாழ்க்கை ஒசந்துற போறதும் கிடையாது. நீ என்ன சரியா புரிஞ்சுகிட்ட அப்படின்னு நீ சொல்றதுனால, என் வாழ்க்கை அப்படியே தாழ்ந்துற போறதும் கிடையாது. புரியுதுங்களா? நான் சொல்றது புரியும்னு நெனைக்கிறேன். சில நேரம் நம்மள நம்ம சூஸ் பண்றது அப்படின்றது, மத்தவங்க நம்மள தப்பா புரிஞ்சுப்பாங்களோ அப்படின்ற ஒரு எண்ணத்த நமக்குள்ள பயத்த உண்டு பண்ணும். அவங்க என்ன சொல்லுவாங்க? "நீ மாறிட்ட. நீ ரொம்ப டிஸ்டன்ஸா இருக்கிற. நீ ரொம்ப டிஃபரண்ட்டா இருக்கிற. நீ ரொம்ப தலக்கணம் புடிச்சு போய் ஆடுற. படிச்ச திமிரு, சம்பாதிக்கிற திமிரு, என்ன உன் இஷ்டத்துக்கு திரியிற. நீ என்ன இப்படிலாம் ட்ரெஸ் பண்ற?" அப்படின்னு. எனக்கும் வந்துச்சு. எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னா, நான் அத ஓப்பனா சொல்ல விரும்பல. இவங்க புடவ கட்டினா இவ்ளோ பவித்திரமானவங்கன்னு இவ்ளோ பெரிய தலைவரே சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு. அவ்ளோ பெரிய தலைவரே சினிமாவுல இருந்துட்டு, சினிமாவுல எல்லா விதமான உடைகளையும் பயன்படுத்திட்டு தான், ஒரு பொது இடத்துல வந்து உட்காரும்போது தான், அவங்க அந்த புடவைக்கு முக்கியத்துவம் குடுத்தாங்க. சோ, இத நம்ம என்னன்னு சொல்றது அவங்கள்ட்ட? எனக்கு அத பத்திலாம் கவல இல்ல. எனக்கு என்ன புடிக்குதோ அதுதான் நான் போடுவேன். அப்படின்னு தான் நான் இருந்தேன். ஸோ, அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னாக்க, "நீ மாறிட்ட" அப்படின்னு ரொம்ப ஈஸியா சொல்லிடுவாங்க. ஆனா நம்மள மாத்துனதே அவங்க தான் அப்படின்றது அவங்களுக்கு புரியாது. ஸோ, இந்த இடத்துல நம்ம என்ன பண்றோம், நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ரிலேஷன்ஷிப் இருக்கு பார்த்தீங்களா? அந்த ரிலேஷன்ஷிப் நம்மள பத்தி என்ன நெனைப்பாங்க அப்படின்னு அந்த பயம் இருக்கு பார்த்தீங்களா? அந்த பயத்துக்கு நாம அடி பணிஞ்சோம் அப்படின்னா, உண்மையிலே அங்க தான் நம்ம செல்ஃப் பிட்ரயல் பண்ணிக்கிறோம். அந்த பயத்த தூக்கி போட்டுட்டு, நான் நானா இருக்க போறேன்னு நீங்க சூஸ் பண்ணீங்க அப்படின்னா, உண்மையிலே அந்த வாழ்க்கை நல்ல வாழ்க்கையா இருக்கும். எல்லாரும் உங்கள புரிஞ்சுக்கணும்னு அவசியமே கிடையாது. அப்படி நீங்க எல்லாரும் உங்கள புரிஞ்சுக்கணும்னு நெனச்சு நீங்க இப்ப ஏதாவது பண்ணீங்க அப்படின்னா, அது உங்கள காயப்படுத்தத்தான் செய்யும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. மத்தவங்க உங்கள தப்பா புரிஞ்சுக்கிறாங்க அப்படின்றதுக்காக நீங்க தப்பானவங்க கிடையவே கிடையாது. அப்படி அவங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டாலும், அத பத்தி கவலைப்பட வேண்டிய அவசியம் உங்களுக்கு கிடையவே கிடையாது. அடுத்து 8வது பாயிண்ட். நீங்க உங்கள சூஸ் பண்றதுனால, காலப்போக்குல என்ன நடக்கும் அப்படின்னாக்க, ஃபர்ஸ்ட்டு நீங்க உங்கள சூஸ் பண்றது ஹெவியா தான் இருக்கும். நீங்க ஐசோலேட் ஆவீங்க. உங்கள தனிமைப்படுத்துவாங்க. உங்கள வினோதமா பார்ப்பாங்க. மென்டல் ஆயிடுச்சா? பைத்தியம் ஆயிடுச்சா? லூசா ஆயிடுச்சா? என்னமோ ஆயிடுச்சு போல இருக்கு அப்படின்னுவாங்க. இது என்ன யாரு கூடயும் ஒத்து போ மாட்டேன்ற ஊர் உலகத்துல நடக்காத விஷயமா? இது நார்மல் தானே. நீ ஏன் அத எடுத்து சண்ட போடுற? அப்படின்னு நெறைய அப்போஸ் உங்களுக்கு வரத்தான் செய்யும். அதனால உங்களுக்குள்ள குற்ற உணர்வ புகுத்துவாங்க, சந்தேகத்த புகுத்துவாங்க, கவலைய புகுத்துவாங்க, தனிமைய புகுத்துவாங்க.
ஆனா, நீங்க உங்கள சூஸ் பண்றத நிறுத்தாம, அவங்க என்ன பண்ணாலும் பண்ணட்டும். நான் என்னதான் சூஸ் பண்ணுவேன்னு, நீங்க ஸ்டெடியா இருந்தீங்க அப்படின்னா, காலப்போக்குல என்னென்ன தெரியுமா மாறும்? நீங்க எப்படி தெரியுமா ஃபீல் பண்ண ஆரம்பிப்பீங்க? நீங்க ஸ்டடியா இருப்பீங்க. கிளியர் மைண்டோட இருப்பீங்க. யாருக்கும் ரியாக்ட் பண்ணணுன்ற அவசியம் இல்ல அப்படின்றத புரிஞ்சுப்பீங்க. நீங்க உங்க கூட கனெக்டட் ஆவீங்க. நீங்க உங்க கூட கனெக்டட் ஆவறது தான் உண்மையான பீஸ், அமைதி அப்படின்றது. ஒரு நாள் நீங்க நோட் பண்ணுவீங்க. எது உங்களுக்கு பிட்ரேயலா தோணுச்சோ, அதுதான் உண்மையான அமைதி, மன அமைதி அப்படின்றது உங்களுக்கு தெரிய வரும். அடுத்து 9வது பாயிண்ட். லாயல்டினா என்ன நெனைக்கிறீங்க? விசுவாசம்னா என்ன நெனைக்கிறீங்க? நீங்க உங்கள சூஸ் பண்ணாம இருக்கிறது, மத்தவங்களுக்கு நீங்க இருக்கிற விசுவாசமா? அப்ப நீங்க நிம்மதியா வாழ்ந்துருவீங்களா? நாம என்ன நெனச்சுட்டு இருக்கோம், லாயல்டி அப்படின்னாக்க, மத்தவங்க நமக்கு எவ்வளோதான் கஷ்டம் குடுத்தாலும், அவங்களுக்கு நாம விசுவாசமா இருக்கிறது, அவங்க கூடவே இருக்கிறது, அவங்கள மன்னிக்கிறது தான் லாயல்டி அப்படின்னு நாம நெனச்சுட்டு இருக்கிறோம். அந்த கஷ்டப்படுத்துற இடத்துல நம்ம ரொம்ப காலமா இருக்கிறது, எல்லாத்தையும் பொறுத்து போறது, எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணிட்டு போறது தான் லாயல்டி அப்படின்னு நாம நெனச்சுட்டு இருக்கோம். ஆனா, இங்க நான் சொல்ற டெஃபினிஷன் வேற. நம்மளோட ஹீலிங் நமக்கு குடுக்குற டெஃபினிஷன் வேற. லாயல்டி அப்படின்றது நாம நமக்கு நேர்மையா இருக்கிறது தான் விசுவாசம். நம்ம உடம்ப கவனிக்கணும். உடம்பு குடுக்குற சிக்னல கவனிக்கணும். அந்த உடம்பு குடுக்குற சிக்னலுக்கு நீங்க முக்கியத்துவம் குடுக்கணும். உங்களுடைய லிமிட் என்னவோ, அத நீங்க முதல்ல மதிக்கணும். இதுதான் என் லிமிட். இதுக்குள்ள நீ வரக்கூடாது. வர விடமாட்டேன் அப்படின்னு நம்ம லிமிட்ட நாம மதிக்கணும். நாம நம்மள பாதுகாக்கிறதுக்கு நாம என்னென்ன முயற்சிகள் எடுக்கிறோமோ, அது அத்தனையும் கரெக்ட்டானது அப்படின்றத நாம நம்பணும். இதுதாங்க ஒரு ஒரு வித்தியாசமான விசுவாசம். நமக்கு நாமே காட்டுற விசுவாசம் அப்படின்றது. ஸோ இதுதான் நம்மள ஹீல் பண்ணவும் செய்யும். இந்த எபிசோட குளோஸ் பண்றதுக்கு முன்னாடி, இந்த சூசிங் யுவர் செல்ஃப் உங்கள நீங்க எப்படி எடுக்கிறது, ஓல்டு பேட்டர்ன எப்படி பிரேக் பண்றது அப்படின்றத நீங்க புரிஞ்சுக்கணும். உங்களோட ஓல்டு பேட்டர்ன புரிஞ்சுகிட்டு அத பிரேக் பண்ணணும் அப்படின்னு நீங்க விருப்பப்பட்டீங்க அப்படின்னாக்கா, என்னுடைய பயோல என் வாட்ஸ்அப் நம்பர் இருக்கு. அந்த நம்பருக்கு இன்ட்ரஸ்டட் அப்படின்னு நீங்க மெசேஜ் பண்ணீங்க அப்படின்னாக்க, என்னுடைய வாட்ஸ்அப் கம்யூனிட்டி பத்தின டீட்டெயில உங்களுக்கு நான் அனுப்புவேன். நீங்க விருப்பம் இருந்தா அதுல நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ஆண், பெண் 2 பேருக்கும் தனித்தனி குரூப் இருக்குது. இது பெய்டு குரூப். மந்த்லி மெம்பர்ஷிப் 500 நீங்க பே பண்ண வேண்டியது இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த குரூப் வந்து உங்க பேட்டர்ன உங்களுக்கு புரிய வைக்கும். அந்த பேட்டர்ன்லேருந்து எப்படி வெளியில வரலாம் அப்படின்றத உங்களுக்கு சொல்லிக் குடுக்கும். உங்களோட நியூ வெர்ஷன், ஹீல்டு வெர்ஷன நீங்க எப்படி ஃபாலோ பண்ணணும் அப்படின்றதுக்கான செஷன்ஸும் உங்களுக்கு கிடைக்கும். நீங்க விருப்பப்பட்டீங்கன்னா, அதுல ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த எபிசோட க்ளோஸ் பண்றதுக்கு முன்னாடி, நான் இந்த உங்கள நீங்க சூஸ் பண்றதுனால, ஏன் நீங்க பிட்ரேயலா ஃபீல் பண்றீங்க அப்படின்ற பாயிண்ட்ட திரும்ப ஒரு தடவ உங்களுக்கு ஞாபகப்படுத்திடுறேன். முதல் பாயிண்ட்டு, நீங்க இது நாள் வரைக்கும் மத்தவங்களுக்கு முக்கியத்துவம் குடுத்திருந்தீங்க. இப்போ நீங்க உங்களுக்கு முக்கியத்துவம் குடுக்க ஆரம்பிக்கிறதுனால, அது உங்களுக்கு பிட்ரேயலா தோணும். 2வது பாயிண்ட், அன்பு அப்படின்றது கண்டிஷனலா இருந்ததுனால, நாம நம்மள சூஸ் பண்றது இங்க பிட்ரேயல் மாரி தோணும். 3வது பாயிண்ட், கில்ட் அப்படின்றது இதுவரைக்கும் நம்ம உடம்புக்கு நாம குடுத்திருந்த ஒரு பழக்கத்த உடைச்சிட்டு, புது பழக்கத்த குடுக்கறதுனால வரக்கூடிய ஒரு புதுவிதமான உணர்வு. அது தப்பு கிடையாது. 4வது பாயிண்ட்டு, உங்களுடைய ஓல்டு வெர்ஷன நீங்களே சாகடிக்கிறீங்க. அதனால இப்ப நியூ வெர்ஷன் வர்றதுனால அது உங்களுக்கு பிட்ரேயலா தோணும். 5வது பாயிண்ட், ஆக்சுவலா உங்கள நீங்க சூஸ் பண்றது அப்படின்றது புதுசான ஒரு விஷயம். ஸோ அந்த புதுசா சில விஷயங்கள இப்பதான் நீங்க முதல்ல பார்க்குறீங்க. அதனால அது உங்களுக்கு பிட்ரேயலா தோணும். 6வது, மத்தவங்க உங்கள பத்தின ஒரு ஷேப் அவங்க மைண்ட்ல வச்சிருக்காங்க அப்படின்றதுக்காக, அந்த ஷேப்க்குள்ள நீங்க சிக்கணும்னு அவசியம் கிடையாது. அந்த ஷேப்ப விட்டு நீங்க வெளியில வரும்போது, நீங்க அவங்களுக்கு பிட்ரயல் பண்ணல. உங்கள நீங்க சூஸ் பண்றீங்க. 7வது பாயிண்ட், மத்தவங்க உங்கள பத்தி தப்பா புரிஞ்சுப்பாங்க அப்படின்ற பயத்திலிருந்து வெளியில வந்து, உங்கள நீங்க சூஸ் பண்ணுங்க. 8வது பாயிண்ட், நீங்க உங்கள சூஸ் பண்றது தான் உங்களுக்கு உண்மையான அமைதிய குடுக்கும்.
9வது பாயிண்ட் லாயல்டி, விசுவாசம் அப்படின்றது நீங்க நீங்களா இருக்கிறது மட்டும்தான். மத்தவங்களுக்கு விசுவாசமா இருக்கிறது கிடையாது. புரியுதுங்களா? ஸோ, ஒருவேள உங்கள சூஸ் பண்றது நீங்க ரொம்ப ஹார்டா ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா, அது குற்ற உணர்வ குடுக்குது, ஹெவியா இருக்குது, அன்ஃபெமிலியரா இருக்குது அப்படின்னு நீங்க நெனச்சீங்க அப்படின்னா, அது எதுவும் தவறான உணர்வே கிடையாது. அது எல்லாமே தட் மேக்ஸ் சென்ஸ். நீங்க ஃபெயில்லாம் இங்க ஆகல. நீங்க திரும்ப உங்களுக்குள்ள ரிலேட் ஆயிட்டுட்டு இருக்கீங்க. நீங்க உங்கள தேடி வரீங்க அப்படின்னு அர்த்தம். இன்னைக்கு நீங்க உங்கள சூஸ் பண்ணல அப்படின்னாக்க, இதுவரைக்கும் நீங்க அந்த ஃப்ரீடத்த அனுபவிக்கல அப்படின்னு அர்த்தம். இது ஃபர்ஸ்ட் அன்கம்ஃபர்டபுளா தான் இருக்கும். ஆனா போக போக இதுதான் உங்களுக்கான அமைதி. இது பிட்ரயல் கிடையாது அப்படின்றத நீங்க புரிஞ்சுப்பீங்க. நீங்க உங்க கூட சார்ந்து இருப்பீங்க. உங்கள நீங்க நேசிக்க ஆரம்பிப்பீங்க. நீங்க உங்கள சூஸ் பண்றது அப்படின்றது பிட்ரயல் கிடையாது. அதுதான் உங்களுக்கு உண்மையான மன அமைதிய குடுக்கும் அப்படின்றத நீங்க உணர்ந்துப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தது அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னாக்கா, உங்களுடைய லைக்கும், ஹைப்பும் எனக்கு குடுங்க. அது இந்த வீடியோ பல பேர போய் சேர ரீச் ஆகறதுக்கு உதவி செய்யும். இந்த வீடியோ உங்க வேற யாருக்காவது பயன்படும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மேலும் ஹீலிங் ஃப்ரம் நார்சிஸ்டிக் அப்யூஸ் அப்படின்ற கன்டென்ட் உங்களுக்கு நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னாக்கா, என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு இந்த சூசிங் யுவர் செல்ஃப் அப்படின்றது உங்க மனசுக்குள்ள ஏதோ ஒரு இடத்துல நெகிழ்ச்சிய உண்டு பண்ணியிருந்தது. இது நான் தான் அப்படின்ற ஒரு உணர்வ உங்களுக்கு குடுத்திருந்தது அப்படின்னா, அதுதான் என் குரலுக்கான வெற்றி. உங்கள மீண்டும் இன்னொரு தலைப்பின் கீழ், இன்னொரு எபிசோட்ல நான் வந்து சந்திக்கிறேன். உங்க பொறுமைக்கும், அமைதிக்கும் நன்றி.